Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே இருங்க. சென்னைக்கு வராதீங்க. உங்க ட்ரெஸ் எல்லாம் நான் பேக் பண்ணிட்டேன். என்னம்மா நீங்க எதுக்கு இப்ப இப்படி பயப்படுறீங்க? அவன் என்னை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அவனை நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. சும்மா வாய் இருக்குன்னு பேசாதீங்க. அவனை யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் விக்ரம். கிரிமினலுக்கெல்லாம் கிரிமினல். அவன் கூட படிக்கிற காலத்துல இருந்தே எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். ஒரு கேஸ குறி வச்சா முடிக்காம அவன் ஓய மாட்டான். வேற கேஸுக்கே அப்படி வேலை பாக்குறவன் அவன் பொண்டாட்டி கேஸுக்கு எப்படி வெறித்தனமா வேலை செய்வான்னு யோசிச்சு பாருங்க. நீங்க கிளம்புங்க. என்ன நான் போறத பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. நீங்க இங்க தனியா இருந்து என்ன பண்ணுவீங்க? அண்ணே, எனக்கு மட்டும் உங்களை துரத்தணும்னு ஆசையா? அவன் கையில உங்க போட்டோ சிக்கி இருக்கு. இந்நேரம் அவனுக்கு தெரிஞ்ச அத்தனை ஸ்டேஷனுக்கும் உங்க போட்டோ போயிருக்கும். நீங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அவன் தகவல் தந்து அந்த போலீஸ் உங்களை தேடுறதுக்குள்ள சேஃபா போயிடுங்கன்னு சொல்றேன். அண்ணே, இந்த கேஸ கொஞ்சம் ஆற போட்டுதான் அடிக்கணும். நீங்க சிக்கினீங்கன்னு வைங்க, நானும் சிக்குவேன். ஒட்டு மொத்தமா நாம போட்ட பிளான் எல்லாம் நாசமா போயிடும். அதான் சொல்றேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஜாக்கிரதையா இருங்க. நீங்க எனக்கு போன் பண்ண வேண்டாம், நானே பண்றேன். எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்பட்டா நம்ம ஆள் வழியா சொல்லி அனுப்புங்க. இந்தாங்கண்ணே. நான் கிளம்புறேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சாரிம்மா, நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. இந்த அளவுக்கு நாம எச்சரிக்கையா இருந்ததே பெரிய விஷயம். நானும் தப்பு பண்ணிட்டேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்ணே, விக்ரம் உங்களை தேடி வர்றதா நல்ல சிவம் சொன்னதும் எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நிதானமா யோசிக்கவும் முடியல. இப்ப நீங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கீங்க. இதுவே பெரிய பிரச்சனை தான். சாட்சி சொல்ற ஆள் கூட வந்தவன் ஏன் நம்மள பார்த்து ஓடுறான்னு யோசிப்பான். அவன் மூளை ஒண்ணுக்கு 8 யோசிக்கும்னு. நீங்க கிளம்புங்க. நீங்க காரணம் இல்லாம எதையுமே சொல்ல மாட்டீங்க. சரி, நான் உடனே கிளம்புறேன். நீங்க கவனமா இருங்க. ஒன்னே ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்கண்ணே. அந்த இனியாவை பழி வாங்காம நாம ஓயக்கூடாது. நிச்சயமா அது நடக்குமா? நான் வரேன். இனியா, என் அப்பாவோட சாவுக்கு நீ தாண்டி காரணம். அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன்டி. கையில கிடைச்சும் மிஸ் பண்ணிட்டோமே. என்னையா சார், தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க சார். முன்னாடி அவன் யாரு என்னன்னு தெரியாம இருந்தது. இப்பதான் அவனை பார்த்துட்டோம்ல சார், சிக்கிறோம் சார். இல்ல சுபாஷ், நம்மள பார்த்து அவன் ஓடுறானா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் ஓடணும்? நாம அவனை தேடித்தான் வரோன்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அவனுக்கு யாரு சொன்னா? அன்னைக்கு அந்த தீன வேற அவனுக்கு மேலையும் ஆள் இருக்கு, பழைய பகை அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னான். சந்தேகப்பட்டு தேடி போனா எஸ் ஆயிரானுங்க. நம்ம சந்தேகப்பட்டு ஒருத்தனை தேடி போனா அவன் எஸ் ஆயிடுறான். சுபாஷ், ஏதோ பெருசா நடக்குது. சாட்சி சொல்ல வந்த பொண்ணு கூட தானே அவன் வந்தான். அப்படி கூட வந்தவன் எதுக்கு நம்மளை பார்த்து பயந்து ஓடணும்? சார், அவன் எந்த மூலையிலும் போய் பதுங்க முடியாது. சீக்கிரம் தூக்கிடலாம் சார். நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அவனை பத்தி ஏதோ தகவல் வந்தா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஏவனும் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பாத்துக்கலாம் சார். சார், நீங்க போய் மேடத்தை கேர் பண்ணிக்கங்க. அதான் இப்ப முக்கியம். எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்துல வந்தா ஒருத்தன் என்னையா பண்ணுவான்? சரி சுபாஷ், சார் அலர்ட்டா வேறு. ஓகே சார். சரி பாப்பா சுபாஷ். குட் நைட். என்னங்க இவ்ளோ நேரம்? ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணு இல்ல, நீ உனக்கு எதிராக சாட்சி சொன்ன ஆளு பத்தி லீடு கிடைச்சது. தேடி போனோம், பட் ஓடிட்டான். அப்ப கன்ஃபார்மா அவனை தாங்க இருக்கணும். யார் நீ?
ஹலோ யாழினி. மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுமா. இல்ல மாமா, அத சொல்றதா வேண்டாமான்னு தெரியல. பீடிகெல்லாம் பலமா இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. மாமா, இங்க நீங்க வந்தப்போ இனியாவுக்கு எதிரா சாட்சி சொன்ன ஒரு ஆளோட போட்டோ வந்துச்சுல்ல? ஆமா, அதுக்கு என்னப்போ? இல்ல மாமா, நீங்க போனதுக்கு அப்புறம் இங்க மாமா தனியா யார்கிட்டயோ போய் ஆமா மாமா சிக்கிக்காத அப்படின்லாம் பேசினாரு. என்ன யாழினி சொல்ற? என்ன எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மாமா. நீங்களே இப்படி இனியா விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கீங்க, அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். யாழினி இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்கிட்டயுமே காமிச்சுக்காத. ஓகே? சரிங்க மாமா. ஓகே. ஏங்க என்னாச்சுங்க? அக்கா என்ன சொன்னா? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? ஒரே ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். சார் சுபாஷ், சாரி, உடனே வீட்டுக்கு வர முடியுமா? கேஸ்ல ஒரு லீடு கிடைச்சிருக்கு. பக்கத்துல தான் இருக்கேன், உடனே வரேன் சார். ஏங்க என்னங்க என்ன ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? நீயா, நான் தான் சொன்னேன்ல, அந்த போட்டோவை நான் அப்பா வீட்டில் இருக்கும்போது தான் பார்த்தேன். நான் கிளம்புன அப்புறம் அப்பா யாருக்கோ ஃபோன் பண்ணி அந்த ஆள் சிக்காம பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. ஏங்க என்ன சொல்றீங்க? அப்போ மாமா? ஆமானியா, இந்த கேஸ்ல பல முடிச்சு விழுந்திருக்கு. ஆனா இப்பதான் ஒன்னொன்னா சிக்குது. அந்த ஆளுடைய போட்டோவை பார்த்து அப்பா ஏன் ஃபோன் பண்ணணும், யாருக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு? எனக்கும் குழப்பமா தாங்க இருக்கு. ஆனா மாமா ஏன் இப்படி வில்ல மாதிரி நடந்துக்கிறாருன்னு தெரியலையே. அத்தைக்கு தெரிஞ்சா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க. என்ன செய்யறது, நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. இனியா கொஞ்சம் டீ ப்ளீஸ். வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ அப்பா ஃபோன் பண்ணித்தான் இவன் ஓடி இருப்பானா? அவருக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்னே புரியலையே. என்னடா அது, அப்பா எப்படி, என்ன நடக்குது? அப்பா சார் என்ன சார் உடனே திரும்பி வர சொன்னீங்க? ஒரு விஷயம் தெளிவாயிருச்சு சுபாஷ். என்ன சார் ஆச்சு? அந்த ஆளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? நான் சொன்னல உன்ட்ட, நம்மளை பார்த்த உடனே ஓடி இருக்கான்னா நாம வர்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமா சார். நாம வர்ற தகவல் அவனுக்கு ஒரு ஆளு சொல்லி இருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. யார் சார் இந்த தகவல் கொடுத்தது? சார் யார் சார்? எங்க அப்பாயா. சார் என்ன சொல்றீங்க? இப்பதான் யாழினி ஃபோன் பண்ணி சொன்னான். சார் அவர் யா சார் இதெல்லாம் பண்றாரு? சார் அவர் ரொம்ப லிமிட்டை தாண்டிட்டு இருக்காரு சார். டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர் கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட இருப்பாருன்னு நினைச்சேன். சார் அவர் எதுக்கு? சார் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, இதுக்கு மேல அனுமதி கூடாது சார். சார் வாங்க சார், இப்போ அவர்கிட்ட போய் பேசலாம். ஆமா, பட் தப்பாயிரும் சார். அப்பா வச்சேன்னு யோசிக்கிறீங்களா? மகனுடைய பொண்டாட்டிய இப்படி ஆள் வச்சு கடத்தறவன அப்பான்லாம் யோசிப்பாங்களா சுபாஷ்? சார் அப்புறம் எதுக்கு சார் யோசிக்கிறீங்க? அதான் எல்லாம் தெளிவா தெரிஞ்சு போச்சா? இனியே மரத்தை மாட்டி விடுத்தா இத்தனை பிளான் பண்றாங்கன்னு. சார் இதுக்கு மேல பொறுமையா இருக்கிறது நல்லது இல்ல சார். சுபாஷ், இப்ப போய் அவர்கிட்ட கேட்டா அவர் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் சொல்லுவார். சார் அதான் சாட்சி சொல்ல யாழினி இருக்காங்களே. அந்த வீட்டுல இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஆள் யாழினி மட்டும்தான். இப்ப இதை யாழினி தான் சொன்னான்னு தெரிஞ்சா அவர் டார்ச்சர்லாம் ஆரம்பிச்சிருவார்.
இப்போ பிரச்சனை அது இல்லை சுபாஷ். நாம போறதுக்கு முன்னாடியே அவர் ஃபோன் பண்ணி சொல்றாருன்னா அதை போய் நாமளும் விசாரிச்சோம்னா அப்படியே சைலண்ட் ஆயிடுவார். அவங்களும் அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. எங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்ன சார் செய்யுது? இந்த பிரச்சனையில் எங்க அப்பாவும் இன்வால்வ்டா இருக்காருன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. சொல்றது கேளு. சொல்லுங்க சார். இப்போ அப்பா கிட்ட எதையும் கேட்காம இருந்தா அவர் கண்டுக்காம வழக்கம் போல இருந்துருவார். ஏன் சம்மந்தப்பட்டவங்களை போய் பார்க்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அவரை கண்காணிக்கிறதுக்கு மஃப்டியில் யாரையாவது போட்டு பார்க்க சொல்லு. ஓகே சார். இவரை ஃபாலோ பண்ணா நமக்கு அவங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு இருக்கிற சந்தேகம்லாம் ஒண்ணுதான். நாம தேடுறப்ப அவன் ஏன் ஓடணும்? சாட்சி கூட வந்தவன் தானே. அப்புறம் ஏன் தப்பு பண்ணவன் மாதிரி அவன் ஓடுறான்? சார் அங்கதான் சார் எனக்கு இடிக்குது. சார் அதான் போட்டோ கிடைச்சிச்சுல, அதை வச்சு ட்ரை பண்ணுவோமே. விக்ரம், அந்த போட்டோவை காமிங்களே கொஞ்சம். புடிங்க. எதுக்கு போட்டோ? இல்ல காமிங்க. சரி. இந்த ஆளு, இந்த கண்ண இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. யாரு நீ? டேய், வாயை மூடி சும்மா இருக்க மாட்டேன். அடிச்சா கொன்னுருவேன், ஜாக்கிரதை. விக்ரம், சொல்லு. இவன் யாரும் இல்ல, என்ன கடத்தினவன் தான். இனியா? என்ன சார்? இனியா நல்லா பார்த்து சொல்லு ப்ளீஸ். விக்ரம், ஐ அம் வெரி ஷியோர். அவன் கண்ணை என்னால மறைக்கவே முடியாது. அது இவன் தான். இப்ப புரியுதா இவன் ஏன் நம்மளை பார்த்து ஓடினான்னு? அப்போ சாட்சி சொல்ல வந்தவங்க கூட வந்தவன் தான் இனியாவை கடத்தி இருக்கான்னா இது இனியாக்கு விரிச்ச வலை தானே? சார் ஏதோ பெரிய பிளானா இருக்கும்னு தோணுது சார். சுபாஷ், இவன் தான் உறுதியா கன்ஃபார்ம் ஆயிருச்சுல. இந்த போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பு. பார்த்த இடத்துலயே அரெஸ்ட் பண்ண சொல்லு. ஓகே சார். அவன் சிட்டியை விட்டு எங்கேயுமே போக முடியாம பண்ணணும். புரியுதா? முக்கியமா இன்ஃபார்மர்ஸ் கிட்ட சொல்லு, அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. உடனே மூவ் பண்ணு. உடனே. ஷூர் சார். ஓகே. நான் உடனே ஸ்டேஷன் போய் எல்லாருக்கும் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே. வரட்டுமா சார்? வர மேடம். விக்ரம், இனியா நீ எதுவும் கவலைப்படாத. குற்றவாளி சிக்கிட்டான்னு நினைச்சுக்கோ. அது இல்லைங்க, இந்த மாதிரி ஆள் கூட மாமா கூட்டு வச்சுக்கிட்டு என்ன கடத்திருக்காருன்னு நினைக்கும் போதுதான் அந்த ஆளுடைய முகமுடி முழுசா கைண்டிருச்சுனியா. இனிமே அவரால் தப்பிக்க முடியாது. அவர் யாருன்னு முழுசா தெரிஞ்சு போச்சு. இனி இப்போ அவரை பத்தி நினைக்கவோ கவலைப்படவோ எதுவும் இல்லை. இதெல்லாம் ப்ரூவ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவருக்கு இருக்கும். உட்காருங்கம்மா. சொல்லுங்க டாக்டர். ஓகே டாக்டர், தேங்க்யூ. அது ஒன்றும் இல்லைம்மா, ப்ரெஷர் மாத்திரை விட்டுற வேண்டான்னு சொன்னாங்க. அம்மா ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். மா இந்தாங்கம்மா, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்காக எதையும் செய்வேன். நீங்க சொன்ன மாதிரி அக்ஷய் டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டாமா? அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கேஸை நான் எடுத்து நடத்த முடியாது. என் சீனியர் லாயர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னா ரொம்ப ஈஸியா முடிச்சு கொடுத்துருவாரு. நானும் பேப்பர்ல சைன் பண்ணிட்டா மியூச்சுவல் கன்சர்ன்ல ஈஸியா டிவோர்ஸ் கிடைச்சிடும். நீங்க கேட்டது உங்க மகன் நான் தந்துட்டமா? மா, நீங்க எனக்கு பொண்ணு பார்க்கறன்னு போட்டோஸ் எல்லாம் காட்டினீங்கல்ல, அதுல உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை நீங்க பாருங்க. நீங்க யாரை கை காட்டினாலும் நான் தாலி கட்டுறமா. நீங்க ஏன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட வேண்டாம்.
இப்படி யாருமே இல்லாத நேரத்துல மயங்கி விழவும் வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன். இந்தாங்க, இந்தாங்கம்மா. இந்தாங்கம்மா, வாங்கிக்கோங்க. அக்ஷயா பிரச்சனைய நீங்க ஒரு மாமியாரா இருந்து தான் பாத்திருக்கீங்க. மாமியாரா இருந்து மட்டுமே பாத்திருக்கீங்க. நீங்க ஒரு பொண்ணா இருந்து பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ பிரச்சனை புரிஞ்சிருக்கும். என்ன மன்னிச்சிரு சூர்யா. அம்மா, என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்ன நினைச்சா என் மேலேயே எனக்கு கோபம் வருது சூர்யா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு சூர்யா. அம்மா, யாரு ஆகாதுன்னு சொன்னேனோ அவ இல்லனா இன்னைக்கு நான் உசுரோடவே இருந்திருக்க மாட்டேன். சூர்யா, அக்ஷயா இல்லனா உன் அம்மா உனக்கு இன்னைக்கு இல்லடா. சம்மந்தி அம்மாவும் அக்ஷயாவும் இங்க வந்திருந்தாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போய் கண்டபடி பேசிட்டேன். அதனால அக்ஷயா டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு அதை கொடுக்கறதுக்காக இங்க வரோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் நினைச்சது நடந்துருச்சுன்னு சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு விளக்குக்கு என்ன பத்தலையேன்னு என்ன எடுக்கிறதுக்காக போனேன். கை தவறி என்ன கீழே கொட்டி அதுலயே வழுக்கி விழுந்துட்டேன்டா. அக்ஷயா மேல உள்ள பிரியத்துல சம்மந்தி அம்மா என்ன பத்தி கோவமா பேசினாங்க. ஆனா அக்ஷயா என்ன விட்டே குடுக்கலப்பா. நீ என்ன பாத்துக்கிற மாதிரிதான் என் அத்தையும் என்ன பாத்துக்கிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொன்னா பாரு. அப்பவே நான் நிம்மதியா கண்ணை மூடி இருக்கணும் சூர்யா. இல்ல சூர்யா, நான் படுத்தின பாட்டுக்கு அக்ஷயாவை நான் பேசின பேச்சுக்கு வேற ஒருத்தியா இருந்தா எப்படியோ போகட்டும்னு விட்டுட்டு போயிருப்பா. ஆனா அக்ஷயாவும் சம்மந்தியும் துடிச்ச துடிப்பு இருக்கே. ஆட்டோல ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிட்டு போறப்போ அக்ஷயா அழுக இருக்கே, இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது சூர்யா. எந்த வாயாலதான் அவளை என் குடிய கெடுக்க வந்தவன்னு சொன்னேன், உன் வாழ்க்கைய கெடுத்தவன்னு சொன்னேன். ஆனா அவ அது எதையுமே மனசுல வச்சுக்காம அத்தை அத்தைன்னு துடிச்சாடா. என் நிலைமைய பார்த்து அவ அப்படி துடிச்சாடா. அதான் அந்த மகராசிய நான் பேசின பேச்சுக்காக தான் ஆண்டவன் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்தானோ என்னவோ. அம்மா, அக்ஷயா நல்லவம்மா. அவ மனசுல எந்த கலங்கமும் இல்ல. உண்மைதான் சூர்யா. இப்படிப்பட்டவள உன் வாழ்க்கையில இருந்து நான் பிரிச்சிருந்தேன்னா நான் எவ்வளவு பெரிய பாவியா போயிருப்பேன். அந்த கடவுள் தான் நல்ல நேரத்துல எனக்கு புத்தியை கொடுத்துட்டாரு. சூர்யா, ஒன்னு செய்றியா? ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு வரியா? அம்மா, என்ன பேசுறீங்க? நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. இல்ல சூர்யா, இத பாரு. எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துல நான் இங்க இருந்து எந்திரிச்சு ஓடினாலும் ஓடிடுவேன். சொல்றேன்ல, நீ வா. அம்மா அம்மா அம்மா, மெதுவாம்மா. எனக்கு ஒண்ணு இல்ல, நீ வாடா, வா. அம்மா, ஏய், சுபாஷ் வரேன்னு சொல்லியிருக்கான். கமிஷனரை பார்க்க போனோம். நீங்க நான் வந்து அக்ஷயாவை பார்த்துட்டு வரலான்னு. இனியா, நீ போனா அப்பா தேவையில்லாம பேசுவாரு, வீணா சண்டை வரும். நீ அக்ஷயாவுக்கு ஆறுதல் சொல்ல போற. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு? ஒன்னாலதான் அந்த பிரச்சனையே அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. அதனால தான் சொல்றேன். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ்
யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.